இப்ப என்ன காட்சினா, ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் நால்வரும் வசிஷ்டரிடம் குருகுலவாசம் செய்கிறார்கள். ஆயக்கலைகள் 64 இந்த நால்வரும் வசிஷ்டரிடம் கற்கிறார்கள். நம்ம ஆயக்கலைகள் 64ன்னு சொல்லுவோம். அது என்ன 64 கலைகள்னா, அகர விலக்கணம், லிகிதம், கணிதம், வேதம், புராணம், வியாக்கரணம், நீதி சாஸ்திரம், ஜோதிஷ சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், யோக சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், சகுன சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், உருவ சாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், மதுர பாடனம், நாடகம், நிருத்தம், சப்த பிரம்மம், வீணை, வேணு, மிருதங்கம், தாளம், அஸ்திர பரீட்சை, கஜ பரீட்சை, ரத பரீட்சை, அஸ்வ பரீட்சை, கனக பரீட்சை, ரத்ன பரீட்சை, பூமி பரீட்சை, சங்கிராம லட்சணம், மல்யுத்தம், ஆகருடனம், உச்சாடனம், வித்துவேடனம், மதன சாஸ்திரம், மோகனம், வசீகரணம், ரசவாதம், காந்தர்வவாதம், பைப்பிலவாதம், கௌத்துகவாதம், தாதுவாதம், காருடம், நட்டம், முட்டி, ஆகாய பிரவேசம், ஆகாய கமனம், பரகாய பிரவேசம், அதிரிசயம், இந்திரஜாலம், மகேந்திரஜாலம், அக்னித்தம்பம், ஜலத்தம்பம், வாயுத்தம்பம், வாக்குத்தம்பம், திட்டித்தம்பம், சுக்லத்தம்பம், கண்ணத்தம்பம், கட்கத்தம்பம், அவஸ்தை பிரயோகம். இவைதான் 64 கலைகள் என்று சொல்வார்கள். அத்தனையும் இந்த நால்வரும் வசிஷ்டரிடம் கற்றுவிட்டார்கள். அதுல கஜாதிரோகணம், யானை மீது ஏறுவது அப்படிங்கிறது ஒரு கலையாம். அந்த யானை ஏறும் கலையை நால்வருக்கும் வசிஷ்டர் சொல்லிக் கொடுக்கிறார். இதை தசரதன் பார்த்தானா. எந்த ஒரு தந்தைக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் அல்லவா, நம்ம பையன் ஒரு இடத்துல படிக்கிறார், ஒரு குருகுலத்திலோ பள்ளியிலோ கல்லூரியிலோ மகன் படிக்கிறார்னா எப்படி படிக்கிறான்னு காணணும்னு தந்தை ஆசைப்படுவார். அப்படி தசரதன் பார்க்கிறார். ராமன் கஜாதிரோகணம்னு யானை மேல ஏறுறான். பார்த்தா அந்த யானை அவ்வளவு ஆசையோடு, ராமா என் முதுகில் நீ ஏறி அமர்கிறாய் என்றால் அது எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று யானை ஆசையோடு ராமனை தன் முதுகிலே ஏற்றி அமர்த்தி கொண்டதான். இதை பார்த்ததும் தசரதன் என்ன புரிஞ்சுட்டாராம், ஓஹோ இந்த யானை நம்ம பையன் ராமனை ஏற்றி முதுகலை அமர்த்திக்கிறதுனா ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இங்க ஸ்லோகம் பாருங்கள், திராதா தஸ்ய கஜஸ்ய கிம்னு தனயஹ ஜாதோ மமாயம் புமான். இந்த ராமன் இருக்கானே சாதாரண மனித குழந்தை இல்ல, நாராயணன் தான் ராமனா வந்திருக்கான். முன்பு இதே போன்ற ஒரு யானை, கஜேந்திரன் என்ற யானை முதலையால் பீடிக்கப்பட்ட போது ஆதி மூலமேனு அழைக்க இந்த நாராயணன் தானே அந்த யானையை காப்பாற்றினான். அப்ப இந்த யானை என்ன பண்றதான், நன்றியோட நினைச்சு பாக்குறதான். அன்று ஒரு யானை அழைத்த போது அந்த ஆதி மூலமேனு அழைத்த அந்த கஜேந்திரன்கிற யானைக்கு அனுகிரகம் பண்ணவன் தானே இப்ப ராமனா வந்திருக்கான்னு யானை கூட புரிந்து கொண்டு விட்டதான். புரிந்து கொண்டதால் தான்